வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் வினாடிக்கு 2000 கன அடி இருந்து நீர்வரத்து நேற்று காலை 4000 கன அடியாக உயர்ந்தது. இதனால் காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மெயின் அருவி, சினிபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வேகமாக கொட்டுகிறது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலு பகுதிகளில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். நீர்வரத்து அதிகரித்தாலும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த மரவள்ளிக்கிழங்குக்கு மாற்றாக காபி மற்றும் மிளகு சாகுபடியை ஊக்குவிக்கும் என மாவட்ட ஆட்சியர் ஜே. இ. பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வேளாண் திட்டங்கள், மானியங்கள் மற்றும் உழவர் சந்தை விற்பனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். த.வெ.க.வில் சேர முண்டியடிப்பு, கதவை திறக்கும் முன்பே கால் கடுக்க காத்திருப்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாகவே தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் அதிமுகவின் முன்னாள் எம்.பி.க்கள், முன்னாள் எம்.எல்.ஏ.க்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் ஐக்கியமாகி வருகின்றனர். அதிமுக மட்டுமல்லாது பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்தும் பல்வேறு தரப்பில் இருந்தும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைவதற்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று 20/6/2026 பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்திற்கு திரைப்பட இயக்குனர் உதயகுமார் உள்ளிட்ட பலரும் கட்சியில் சேர வருகை புரிந்துள்ளனர். ஆனால் கட்சி அலுவலகம் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே பலரும் அங்கு கூடியுள்ளனர். இதனால் பனையூர் கட்சி அலுவலகம் உள்ள சாலை பகுதிகளில் அதிகப்படியான கூட்டம் முண்டியடித்தபடி உள்ளதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்றிதழ் கடந்த ஆட்சியில் ரூபாய் 25 லட்சம் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதாக தனியார் பள்ளி கூட்டமைப்பு குற்றச்சாட்டியுள்ளது. தற்போதைய ஆட்சியில் எந்த செலவும் இன்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமானவர்கள் அங்கீகாரம், ஆசிரியர் பணி மாறுதல் உள்ளிட்ட விவகாரங்களில் முறைகேடாக பணம் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. தனியார் பள்ளிகள் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் முன்னாள் அமைச்சர் மகேஷுக்கு அரசியல் மற்றும் சட்ட ரீதியான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சென்னையில் புளியந்தோப்பு திரு. வி. க. நகர் மண்டலம் பகுதிகளில் உள்ள நாய்கள் இனக்கட்டுப்பாட்டு மையத்தை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு செய்தார். ஆய்வில் அவர் தெருநாய்கள் கட்டுப்பாடு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், தினசரி அதிக அளவில் கருத்து தடை அறுவை சிகிச்சை 350 முதல் 400 வரை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து தெரு நாய்களுக்கும் வெறிநாய்க்கடி தடுப்பூசி 100% அளவில் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் செல்லப்பிராணிகளுக்கு உரிமங்களை விரைவாக வழங்கவும் உத்தரவிட்டார். தற்போது மையத்தில் தினமும் சுமார் 35 நாய்களுக்கு கருத்து தடை அறுவை சிகிச்சையும், சுமார் 25 செல்லப்பிராணிகளுக்கு சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. ஆய்வில் மாநகராட்சி அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். ஐகோர்ட்டுகளின் தலைமை நீதிபதி பதவி அலங்கரிக்கும் 4 பெண்கள். புதிய சாதனை இந்தியாவில் உள்ள ஐகோர்ட்டுகளில் மொத்தம் 781 பேர் நீதிபதிகளாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 116 பேர் பெண் நீதிபதிகள் ஆவார். இந்தியாவில் உள்ள ஐகோர்ட்டுகளின் 4 பெண்கள் நீதிபதிகள் ஒரே நேரத்தில் தலைமை நீதிபதி பதவியை அலங்கரித்து வருகின்றனர். இந்திய நீதித்துறை வரலாற்றில் இது புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஐகோர்ட்டின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றினார். ஆனால் தற்போது பணியில் இருக்கும் 4 பெண்கள் நீதிபதிகளுக்கு முழுநேர தலைமை நீதிபதியாக இருப்பதன் மூலம் முந்தைய அந்த சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது. தமிழக நீதிபதி இதுவரை 21 பெண்கள் நீதிபதிகள் தலைமை நீதிபதியாக இந்தியாவில் உள்ள பல்வேறு ஐகோர்ட்டுகளில் பணியாற்றி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த பெண் நீதிபதி ஆர். பானுமதி 2013ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் ஐகோர்ட்டின் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய நிலையில் அவர் பதவி உயர்வு மூலம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது.
சுருக்கமாக தரவும். இந்திய உயர் நீதிமன்றங்களில் ஒரு புதிய சாதனையாக ஒரே நேரத்தில் 4 பெண்கள் நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக பணியாற்றி வருகின்றனர். இது இந்திய நீதித்துறை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. தற்போது இந்தியாவில் 781 நீதிபதிகள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களில் 116 பேர் பெண்கள். இதற்கு முன்பு 21 பெண் நீதிபதிகள் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதிகளாக பணியாற்றியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி ஆர். பானுமதி 2013இல் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். பின்னர் அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தார். மொத்தத்தில் நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவமும் தலைமை பொறுப்புகளும் அதிகரித்து வருவது இந்த நிகழ்வின் முக்கிய அம்சமாகும். IAS அதிகாரிகளின் இடமாற்றம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துறையில் பல்வேறு IAS இந்திய நிர்வாக சேவை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து புதிய உத்தரவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த மாற்றங்களில் மாவட்ட நிர்வாகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் முக்கிய மாவட்டங்களில் பணியாற்றிய அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கள், கலெக்டர்கள் மாற்றப்பட்டிருப்பது நிர்வாக வட்டாரங்களில் முக்கிய கவனம் பெற்றுள்ளது. பொதுவாக இத்தகைய இடமாற்றங்கள் நிர்வாக மேம்படுத்துதல், மக்கள் நல திட்டங்களை வேகமாக செயல்படுத்தவும் மேற்கொள்ளப்படுகின்றன. நீட் தேர்வு சிறப்பு ஏற்பாடுகள். நாளை நடைபெறவுள்ள நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தேர்வை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள். மாணவர்களுக்கு தேர்வு மையங்கள், அடிப்படை வசதிகள், அடையாள சோதனை நடைமுறைகள் மற்றும் நேரத்தில் தேர்வு தொடங்கும் வகையில் போக்குவரத்து ஏற்பாடுகள் ஆகியவை உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் தேர்வு நாளில் மாணவர்கள் தாமதமின்றி மையங்களை அடைய காவல்துறை மற்றும் நிர்வாகம் இணைந்து நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. தேர்வு விதிமுறைகள் குறித்து வழிகாட்டுதலுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைரஸ் வீடியோ. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரின் இருக்கையில் அமர்ந்து ஒரு இளைஞர் ரீல்ஸ் வீடியோ எடுத்தது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டதாக என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அரசு அலுவலகங்களில் அனுமதியின்றி இவ்வாறு நடப்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ விரைவாக வைரலாகி பல்வேறு தரப்பினரிடையே விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை மாற்றம். சென்னையில் சந்தை. சென்னை நகரில் தங்கத்தின் விலை நேற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்வு கண்டுள்ளது. சவரனுக்கு சுமார் 240 வரை விலை உயர்ந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்க விலை மாற்றம். உலக சந்தை நிலவரம், டாலர் மதிப்பு மற்றும் உள்ளூர் தேவைகளை பொறுத்து தினசரி மாறுபடுவது வழக்கம். இதனால் நகை வாங்குவோர் சந்தையில விலை மாற்றங்களை கவனித்து வருகின்றனர். நெல்லையப்பர் கோயில் ஆணை திருவிழா தொடக்கம். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் உற்சாகமாக தொடங்கியுள்ளது. இந்த விழா பாரம்பரியமாக நடைபெறும் முக்கிய இந்து திருவிழாக்களில் ஒன்றாகும். கொடியேற்று நிகழ்வுடன் தொடங்கிய விழாக்களில் பக்தர்கள் திரளான கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் நாட்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள், ஊர்வலங்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. அரசியல் வட்டாரங்களில் தற்போது கூட்டணி மாற்றங்கள் மற்றும் புதிய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. முக்கிய கட்சிகள் வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு தங்கள் கூட்டணி அமைப்புகள், வங்கி கணக்குகள் மற்றும் தொகுதி ஒதுக்கீடு போன்றவற்றை பரிசீலித்து வருகின்றனர். இதனால் அரசியல் சூழலில் தொடர்ந்து சூடுபிடித்து காணப்படுகிறது. உலக செய்திகள். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை திறந்து மேற்பார்வையிட தனி ஆணையம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் கப்பல்கள் பதிவு செய்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் நீரிணை மூடப்பட்டதாக வந்த தகவலை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து தொடரும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.